செய்து கொண்டு இலக்கிய பணியையும் தொடர்ந்து ஆற்றி வருகிற பெருமை உண்மையிலே எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் இதை மாதிரி நல்ல நல்ல பேச்சாளர் இருக்கிறார்கள். வாய்ப்பு கொடுக்கும்போது தான் வெளியே தெரியும். நிறைய எழுத்தாளர் இருக்காங்க, சிந்தனையாளர் இருக்காங்க. திருநெல்வேலியில் மதார்னு ஒரு விஏஓ அற்புதமாக கவிதை எழுதக்கூடிய ஆற்றல். எவ்வளோ பேர் ஸ்டேட் பேங்கில் வேலை பார்த்த அதிகாரி தான் கலாப்பிரியா, ஐஓபின்னு நினைக்கிறேன், ஐஓபியில் வேலை பார்த்த அதிகாரி கலாப்பிரியா அவர்கள். அதே மாதிரி ஸ்டேட் பேங்கில் வேலை பார்த்த எழுத்தாளர் நாரும்பு நாதன் அவர்கள் அற்புதமான படைப்பாளர்கள். ஆகவே எந்த துறையை சேர்ந்திருந்தாலும் சரி சிறப்பான முறையில் படைப்பு இலக்கியங்களை தந்தால் இந்த பார் உலகிற்கு நன்மை பயக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன செய்தி, நம்முடைய திருமழிசை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். அந்த திருமழிசை ஆழ்வாருக்கு கணிகண்ணன் ஒரு சீடன் இருந்தான், நல்ல பணிவிடை செய்யக்கூடிய சீடன். அந்த திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு பணிப்பெண்ணானவள் பணி செய்து கொண்டிருக்கிறாள். பணிலாம் செஞ்ச உடனே குருகிட்ட போய் கும்பிடுறா. உடனே திருமழிசை ஆழ்வார், எம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்க. பொதுவாக பெண்கள்கிட்ட கேட்டால் ஒன்றே ஒன்று தான் கேட்பாங்க, ஒன்று காஞ்சிபுரம் கேட்பாங்க, இல்லை தர்மபுரம் கேட்பாங்க. ஆனால் இந்த பெண்ணு கேட்டால், ஐயா எனக்கு இளமை வேண்டும்னா. உடனே தந்தேன்ட்டார். அவள் 18 வயசு பருவ மங்கையாக மாறிட்டார். இந்த பருவ பெண்ணு நடந்து போகிறா, பல்லவ மன்னன் பார்க்கான், அவளை கல்யாணம் முடிக்கணும்னு கல்யாணம் முடிச்சிட்டான். சாமிகிட்ட வரம் வாங்கினதுனால அவளுக்கு வயசே கூடலை, ஆனால் மன்னனுக்கு வயசாகிட்டே போகுது. உடனே அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு, ஐயா எனக்கு வயசாகிட்டே போகுது, ஆனால் மனைவிக்கு வயசே ஆக மாட்டேங்குது, என்ன செய்யலாம்னாங்க. திருமழிசை ஆழ்வாரை கூப்பிட்டு உங்களை பாட்டு படிக்க சொல்லி ஒரு வரம் கொடுத்தாருன்னா நீங்களும் இளமை பெறுவீங்கன்னாங்க. ஆனால் திருமழிசை ஆழ்வார் வெளியே வரமாட்டார். இந்த கணிகண்ணன் தான் ஒவ்வொரு இடமா போய் தர்மம் எடுத்து உணவு சமைக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் உண்டு. கணிகண்ணன் வரும்போது அவனை உங்களை பற்றி புகழ்ந்து பாடி வரம் கொடுத்தாருன்னா இளமை கிடைக்கும்னா. கணிகண்ணன் வந்தான் அரண்மனைக்கு. பல்லவ மன்னன் சொன்னார், என்னை புகழ்ந்து பாடப்பா, நானும் இளமை பெற வேண்டும்னார். அவன் சொல்லிட்டான், நாராயணனை பாடிய வாயினால் நரனை பாடுவது கிடையாதுன்ட்டான். உடனே மன்னன் பார்த்தாரு, என்ன பாடலைன்னா என் ஊரில் ஏன் இருக்க, போ இடத்த காலி பண்ணுன்ட்டார். உடனே கிளம்பிட்டார். கணிகண்ணன் கிளம்பியாச்சு, திருமழிசை ஆழ்வாரம் கிளம்பிட்டார். போகும்போது சும்மா போல காஞ்சிபுரத்தில் இருக்க பெருமாளை கூப்பிட்டு போயிட்டாங்க. பெருமாள் நாங்கள் 2 பேரும் கிளம்புதோம், நீர் எங்கள் கூட வாங்கன்ட்டாங்க. பெருமாளும் பாம்பு படுக்கையை சுருட்டிட்டு கிளம்பிட்டார். அற்புதமாக பாட்டு பணுவல் போட்டான். கணிகண்ணன் போகின்றான். காமொரு பூங்கொச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவனும் போகின்றான், நீயும் உன்றன் பைனாக பாய் சுருட்டி கொள்னா. பாம்பு படுக்கையை சுருட்டிட்டு கண்ணனும் போயிட்டார். காஞ்சி மாநகரத்தில் மழை இல்லை, ஒன்றுமே இல்லை, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. எல்லா அமைச்சரும் போய் மன்னன்ட்ட சொன்னால், ஐயா பெருமாள் போயிட்டார், ஊரில் மழை இல்லை, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, நீர் எப்படியாவது போய் கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வாரை கூப்பிட்டா தான் பெருமாள் வருவார், பெருமாள் வந்தால் தான் மழை பெய்யும்ட்டான். சரி நேரே போனார். மன்னன் காலில் விழுந்தான், நல்லா இருப்பேன் நீங்கள் வாங்க ஐயான்ட்டான். உடனே திருமழிசை ஆழ்வார் சொன்னார் கணிகண்ணன்ட்ட, எப்பா நம்ம திருப்பி போயிடுவோம், போகும்போது பெருமாளையும் வர சொல்லு, அவர் பாம்பு படுக்கையை விரித்து படுக்க சொல்லுன்னாரு. அதுக்கும் தமிழில் பாட்டு போட்டான். கணிகண்ணன் போக்கொழிந்தான், காம்பரும் பூங்கொச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தான், நீயும் உன்றன் பைனாக பாய் படுத்து கொள். தமிழ் புலவன் சொல்தான், உன் பாம்பு படுக்கை சுருட்டிட்டு வா. பெருமாள் போகிறார். பெருமாள் பாம்பு படுக்கையை விரித்து படுன்னா படுக்கார். அப்போ தமிழ் புலவன் சொன்னால் பாம்பு படுக்கையை சுருட்டிட்டு போகிறாரு, பாம்பு படுக்கையை விரிச்சு படுன்னு தமிழ் புலவன் சொல்கிறான்னா ஆண்டவனையே ஆட்டி வைத்தது தமிழ் என்பதை உணர வேண்டும். தமிழ் சாதாரண மனுஷனை மட்டும் கிறங்க வைக்கல, ஆண்டவனையே கிறங்க வச்சிருக்கக்கூடிய தமிழ். அந்த தமிழ் நம்மை படிக்க படிக்க நடக்க நடக்கத்தான் புகழ் கிடைக்கும்னு அற்புதமான முறையில் சொல்லியிருக்கார். அற்புதமான பாடல்கள். ஈயன இறத்தல் இழிந்தன்றதனீர் ஈயேன் என்றால் அதனன்வி இழிந்தன்று, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்றதனீர் கொள்ளேன் என்றால் அதனன்வி இழிந்து, இமிழ்தரை பிடுங்கள் உண்ணார் ஆகுவ நீர் ஓட்டோரே ஆவும் ஆவும் சென்றன கலங்கி சேரோடு பட்டு சிறுமைதாயின்னு உண்ணீர் மருங்கின் அதர்பலவாகும், புல்லும் பொழுதும் பழித்தல் அல்லது உள்ளி சென்றோர் பழியலதனால் காடும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கொடு என்று கொடுக்க வேண்டும், கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லணும்.
அவன்தான் சிறப்பு. ஈயன இறத்தல் இழிந்தன்றதனில் ஈயேன் என்றால் அதனில் இருந்துண்டு. போய் கையேந்தி கேட்குறது கேவலம். அப்படி ஒருத்தன் கேட்டு கொடுக்கலன்னா அதை விட கேவலங்க. ஒரு பிச்சைக்காரன் 10 ரூபா கேட்கான், அப்போ நம்ம 10 ரூபா கொடுக்கணும். கொடுக்கலன்னா பிச்சைக்காரனை விட பிச்சைக்காரனாக இருந்தோங்க. என்றைக்கும் இலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு இலையில கொஞ்சமாவது மிச்சம் வச்சு வெளியே போடணும். ஏன் அப்படின்னா, இந்த இலையை வெளியே போட்டோன்னா நாய் பெறட்டும். சிலவை இலையை கிளீனாக ஆக்கி வலித்து புது இலை மாதிரி போட்டோம்னா இந்த இலையை விரிச்சோன்னு நாய் என்ன நினைக்கும், நமக்கு முன்னால் எந்த நாயோ தின்னுட்டு போயிருக்குன்னு நினைக்கும். ஆகவே இலையில் கொஞ்சம் சோறு வச்சா நம்ம மனுஷன், இலையை கிளீனாக்கி தூர போட்டோம்னா நாய். ஆகவே இனிமேல் நம்ம கொஞ்சமாவது சோறு வச்சு நாய்க்கு போடணும். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நாம் பெற வேண்டும். அதெல்லாம் நமக்கு எது படிப்பினை கொடுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அற்புதமான பணுவல்கள். கண்ணதாசன்னா கவிஞனை சொல்வான், அறிவுமதி கவிஞன்னா அவர் கடவுள். யார், நான் சொல்லலை, கண்ணதாசன் சொல்றார். கவிஞன் ஒரு காலக்கணிதம், கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் யானொரு புகழுடைய தெய்வம், பொன்னில் வெளுமிகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் ஏம்போது என் தொழில், தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூணும் அவனும் யானும் அறிந்தவை, கொள்வோர் கொள்க கொள்வோர் குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, கல்லாய் மரமாய் காடு மேடாது மாறாதிருக்க யான் வடவலங்கல்லேன், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவையவை நன்மை எவையவை தீமை என்பது அறிந்து ஏகமன் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டும் அச்சய பாத்திரம். எவ்வளவு அற்புதம் சொல்றான். நான் சொல்றது தான் சட்டண்டா. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், கட்சி மாறிட்டார், தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மட்டும் அச்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, ஏசம் ஏசு பேசவும் பேசு, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நீ சொல்றது என்ன ஒன்றும் செய்யாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது நாட்டின் சட்டம்னு கவிஞன் தான் இந்த உலகத்தினுடைய படைப்பல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலும் செய்கின்றவன்னு சொல்றார். ஆகவே இலக்கியங்கள் படித்து நடக்கத்தான் என்று அற்புதமாக சொல்லியிருக்கான். இதுக்கெல்லாம் மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய அரசு மேல்நிலைப்பள்ளியிலே கணித ஆசிரியராக பணியாற்றி தான் பணி நிறைவு பெறும்போது தன்னுடைய கடைசி மாத சம்பளத்தை பள்ளிக்கூடத்துக்கே கொடுத்து பொருட்கள் வாங்குவதற்கு கொடுத்து விட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உணவு வழங்கி பெருமை பெற்ற ஒரே ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள். அதுமா சொல்லி வந்ததெல்லாம் சொல்லிட்டேனாங்கப்ல. உள்ளும் புறமும் நிறைந்து நின்று சொல்லும் செயலுமாக என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு வணக்கம் சொல்லி, அற்புதமானது ஒரு புத்தக திருவிழாவினை மாவட்டந்தோறும் நடத்திட வேண்டும், அறிவுசார் நிகழ்ச்சிகள் தமிழகமெங்கும் செழித்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இத்தகைய புத்தக திருவிழாவுக்களை நடத்துவதற்கு ஊக்கமாக அரசு ஆணை வெளியிட்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த புத்தக திருவிழாவுக்கு மிகச் சிறப்பான பணிகளை மேற்கொண்டு இப்படியெல்லாம் உங்களை அமர வச்சு இந்த மாதிரி விளக்கெல்லாம் போட்டு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 9:45 அப்புறம் இவ்வளவு மக்கள் உட்கார்ந்து கேட்காங்கன்னா உண்மையிலே தமிழ்நாட்டிலே பெரம்பலூர் புத்தக திருவிழா தான். நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த அத்தனை பெரியோருக்கும், அதிலும் ஒரு மிகச்சிறப்பாக நம்முடைய கவிஞர் அறிவுமதி அவர்கள் அமர்ந்து நம்முடைய பேச்சை கேட்கறதுக்கு இன்னைக்கு எனக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப எங்களுக்கு மட்டும் கொடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தான் கொடுத்து வச்சிருக்கு. எதிரில் இருக்கக்கூடிய அன்பு பெரம்பலூர் நகர் பெருமக்களே, நீங்கள் எல்லாம் எனக்கு கைத்தட்ட கடமைப்பட்டவர்கள். ஏன்னு கேட்கணும், ஏன்னு கேட்காமலே கைத்தட்டுதாங்க. பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையில முதல் அரசு பணிக்கான உத்தரவினை நான் பெற்றது இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் தான். இதே சற்றே தள்ளி இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திட்ட உத்தரவு வாங்கிட்டு அடுத்தால இருக்கக்கூடிய ஒரு 30 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் விக்கிரமங்கலங்கிற ஊர்ல அரசு பள்ளி ஆசிரியரா பணியாற்றி சென்றிருக்கிறேன். அந்த மண்ணோடைய வாசனை என் மண்டையிலையும் உண்டு. அதனால அவங்க கைத்தட்டியே தீரணும். சாட்சிக்கு வெங்கடேசன் ஒரு வாத்தியார் இருந்தாரு, எங்க ஓடிட்டார், அதுக்குள்ள எங்க போயிட்டாரா? பொறுமை இல்லையா அவருக்கு? இந்த அந்த இருக்காரு, அவள்கிட்ட கேட்டுக்கிடுங்க. ஆமா, ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமா, அதனால
நடுவர் அவர்களே, நீங்க இதுவரைக்கும் நான் உங்களை தென் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த நடுவர் தான் சொல்லிட்டு வந்தேன். இன்னையில இருந்து தென்னிந்தியாவின் ஆகச்சிறந்த நடுவர் எங்களுடைய கணபதி சுப்பிரமணியன் அவர்களே. அடுத்த பட்டிமன்றம் நீங்க உண்டு கண்டிப்பா. பட்டிமன்றம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. என்ன இப்போ எங்க அணி தலைவர் பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அந்த அம்மாவும் பேசிட்டு உட்கார்ந்துருக்கு. எங்க அணி தலைவர் பேசும்போது எதிர்த்தா இருந்த மக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன அதுக்கெல்லாம் தெரியாது, மகிழ்ச்சியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, அவ்வளவுதான். அந்த அம்மா பேசும்போது அவ்வளோ ஒரு முகத்தில ஒரு பயம் வந்துட்டு, ஓஹோ அது என்னது கம்பராமாயணங்கு சிலப்பதிகாரம்ங்கு எல்லாம் சொல்லுது, இதெல்லாம் நம்ம படிக்காம போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்துச்சு. கவலையை ஏற்படுத்தின அவங்க புத்திசாலியா, மகிழ்ச்சியை தந்த நாங்க புத்திசாலியா, அதை சொல்லுங்க. ஏமா இந்த அம்மாவை கூட்டிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே நிறைய பட்டிமன்றத்தில். எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது ஒப்பிச்சுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. நிறைய படிச்சிருக்கு, அது என்ன பிரயோசனம்? சத்தம் போட்டு பேசினா உடனே உண்மையாயிருமா? ஏமா நீங்க முதல்ல நான் கேட்க கேள்வி பதில் சொல்லுங்கம்மா. கம்பராமாயணத்தில் எத்தனை பக்கம்மா? பக்கத்தை சொல்லுங்க. கம்பராமாயணம் எத்தனை பக்கம் சொல்லுங்க. சும்மா அடிச்சு சொல்ல முடியாது, 4834 பக்கம். ஏன்னா அவருக்கு தெரியாது, அடிச்சிட வேண்டியதான ஓங்கி. அதாவது சில விஷயங்கள்லாம் கேட்டா ஓங்கி அடிச்சிடணும். 6374 பக்கங்கள். அந்த ஆயிரக்கணக்கான பக்கத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது 1-2 பாட்டு தான் இருக்கும். எல்லாம் படிப்பனையா இருக்காது. அது ஒரு கதை, அது ஒரு கற்பனை கதை. அது தெரியாதா உங்களுக்கு? இந்த அம்மா அதான் உண்மை நினைச்சிட்டு அந்த கம்பராமாயணத்தில் அனுமார் பேசுவாரு. இந்த அம்மா பாவனாசம் படித்துறையில் உட்கார்ந்து ஒரு குரங்கு பிடிச்சி பேசுடாராமான் இருக்கு. ஏன்னா கம்பராமாயணத்தில் பேசுத அப்படின்ட்டு. அந்த அம்மா நெத்தியை நல்லா பாருங்க, ஒரு கோடு இருக்கும். இந்த நெத்தி இமை கிட்ட பாருங்க, ஒரு பரண்டு விட்டுட்டு போயிட்டு. படிச்சதெல்லாம் செயல்படுத்த முடியாதுமோ? ஓ இந்த அம்மா பரண்டது குரங்கு நெத்திலே இருக்கான். அப்ப எப்படியாப்பட்ட ஆளுன்னு. அதாவது நாய் கடிச்சால் செய்தி கிடையாது, நாயை கடிச்ச பிறகு கடிச்சவன் நாயை கடிச்சிட்டான்னா செய்தி. ஆனா இதுவும் செய்தி தான், ஏன்னா குரங்க பரண்டி இருக்கா. நடுவர் அவர்களே, பொதுவா வாசித்தல் படித்தல் 2 விஷயம் இருக்கு. படிக்கிறதுக்கு புத்தகங்கள் குறைவு, வாசிக்கிறதுக்கு புத்தகங்கள் அதிகம். நான் ஒத்துக்கிறேன் சாமி, திருக்குறள் ஒரு ஆக சிறந்த அறநூல், ஒத்துக்கிறேன். இதுவரைக்கும் தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களின் எண்ணிக்கை என்ன சொல்லுங்க. அதுல இந்த மாதிரி அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்களின் எண்ணிக்கை என்ன சொல்லுங்க. 17 கீழ்கணக்கு நூல் இருக்கு, எவ்வளவோ அறநூல்கள் எவ்வளவோ இருக்கு. சதவீதம் பாருங்க சாமி, படித்து இன்புறுவதற்காக 80% நூல்கள் நம்முடைய படைக்கப்படுகிறது, படித்து நடப்பதற்காக ஒரு 20% நூல்கள் படைக்கப்படுகிறது. அது ஒத்துக்கிறேன், அதை பத்தி தப்பு இல்லை. என்ன ஒரு கவிதை படிக்க பாருங்க. தண்ணி பெருத்த குளம், தாமரப்பூ பூத்த குளம், ஊருக்கு தெம்பக்கம் ஒரு கழிச்சு படுத்த குளம், உள்காட்டு மூளையில ஊர் பிறந்த வேளையில கர்ண மகராசா கரையெடுத்து வச்ச குளம், மலையோட நீர் வாங்கி மண்ணோட நிறம் வாங்கி செந்தண்ணியானாலும் சீனி தண்ணியான குளம், சாலி மிரண்டு தண்ணியெல்லாம் நிழல் பரப்பி கரையோரம் குடை பிடிச்சி காவலுக்கு நின்ன குளம், காடு கரை போனவருக்கும் காக்கா குருவிகளுக்கும் ஆடு மாடு அத்தனைக்கும் அனுசரையான குளம், ஐப்பசி கார்த்திகையில அடமலையா உள்வாங்கி நிறமாத பொம்பளையா நிறப்பெருக்க நின்ன குளம், வாழ்ந்து கட்ட சீமாட்டி வளைவு மட்டும் போட்டது போல் கோடையிலும் குடி தண்ணி கொஞ்சோண்டு வச்ச குளம். அப்படி போகுது அந்த கவிதை. இது எதுக்கு? படித்து ரசிக்கிறதுக்கு. அதுலேருந்து என்ன படிப்பினை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க? அவர் ஒரு அற்புதமான சூழ்நிலையை உங்களுக்கு சொல்றாரு. அவர் பார்த்த அந்த கவிஞர் பார்த்த சூழ்நிலையை உங்களுக்கு சொல்றாரு, படிங்க. இப்போ நம்ம சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கும், முடியாது. கனடா போகணும்னு நினைக்கும், முடியாது. நம்முடைய நார்முனாதான் அவர்கள் நான் கண்ட கனடான்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. அதை படிச்சு நாம அனுபவிச்சுக்கிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் எல்லா இதுவும் நடக்க முடியாது. இலக்கியங்கள்ல பெரும்பாலும் நாம் மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் அக இலக்கியங்கள்ல ஃபுல்லா தலைவன் தலைவின்னு சொல்வான், செவிலித்தாயின்னு சொல்வான், நற்றாயின்னு சொல்வான். ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னு சொல்றான். அப்ப இலக்கியங்கள் மகிழ்ச்சி அடையதுக்கு தான். தேவாரம் திருவாசகத்தை மட்டும் சொல்லக்கூடாது. நான் சொல்லவே இல்லையா? சாண்டிலியனை படிச்சிருக்கீங்களா?
ஜெயகாந்தனை படிச்சிருக்கீங்களா? சுஜாதாவை படிச்சிருக்கீங்களா? கடல் புறா ராஜேஷ்குமாரை படிக்கும் போது அந்த மன்னன் குதிரையில போறான்னா அந்த கதையை படிக்கவனுக்கு குதிரை சத்தம் கேட்குமா? எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சது சாண்டியலனுடைய ஜலதீபம் படிச்சிட 3 பாகம் நடுவர் அவர்களே. ஆனா எங்க அம்மா மாட்டு பருத்தி வயக்கோட்டில் மாடு விழுந்துறாம பார்க்க என்ன போய் பார்க்க சொன்னாவோ. போற அம்மா எல்லாம் ஒத்தையா போங்க. ஏன்னா நாங்க வெளியூர் ஒத்தையில இருக்க பயப்படுவோம். சாண்டிலியன் அவர்கள் அந்த கதாநாயகியை வர்ணிச்சதை நீங்க படிச்சிருக்கீங்களா? நடுவர்கள் இங்க கொஞ்சம் கேளுங்க. கேட்கம்மா. இந்த முகத்தில இருந்து வர்ணிப்பாரு. இந்த நாடிக்கு வர்றதுக்கு 12 பக்கம் எழுதியிருப்பாரு. ஜலதீபத்தை வாங்கி பாருங்க. அதனால ஒரு யாரையாவது ரோட்ல போற பொம்பளையால உட்கார வச்சுட்டு அவர் சொன்னதெல்லாம் சரியா இருக்கு நீங்க சரி பண்ணுவீங்களா? நீங்க சிக்கல் எழுத்துற படிச்சு ரசிக்கணும். லட்சுமியை படிச்சிருக்கீங்களா? சிவசங்கரிய படிச்சிருக்கீங்களா? இந்துமதியை படிச்சிருக்கீங்களா? பாலகுமாரனை படிச்சிருக்கீங்களா? யாரை படிச்சிருக்கீங்க நீங்க? சும்மா தேவாரம் திருவாசகம் 2 கொண்டாந்து ஒப்பிச்சிட வேண்டியது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே ஓதத் பிறந்தவனே ஒரு நிலவாயம் திருநிலவாயம் என்னவோ இருக்குன்னு சொல்லிட வேண்டியது. நீங்க இந்த சிவபுராணம் சொன்ன கதை மாதிரிலாம் போயிட்டு. அதாவது நம்முடைய பிரிவோம் சந்திப்போம்னு சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பாரு. நானும் விழுந்து விழுந்து வாசித்தேன். ஏன் அப்படின்னா அது அம்பாசமுத்திரம் கதைக்கலாம். அந்த சுவாரஸ்யத்துக்காக வாசித்தேன். நம்ம வாழ்ந்த இடத்த நம்ம நடந்த இடத்த ஒரு கதையில கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சிவசங்கரி அந்த நண்டுங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. அது காதலர்களுக்கு சரியான விஷயம். அதாவது கையும் தொட்டா மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு அவர் சொல்லியிருப்பார் சிவசங்கரி. தொட்டு கையும் பிடிச்சிக்கிடுங்க, ஒரு 5 நிமிஷம் அந்த கையை விடாமல் இருங்க பார்ப்போம். கை வேத்து எப்பண்டா கையை உருவலாம், அந்த மின்சாரம்லாம் போய் வேர்வையாகி போயிடும் அப்படின்னு சிவசங்கரி சொல்லியிருப்பாங்க அந்த நண்டுங்கிறதுல. எத்தனையோ விஷயங்கள் நம்ம ரசித்து கடந்துக்கிறதுக்காகத்தான் இருக்கு. அண்ணாவுடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா? கலைஞருடைய பேச்சை கேட்டிருக்கீங்களா? தமிழுக்காகவே கேட்ட கூட்டம். அந்த தமிழ் அழகு தமிழுக்கு தான் நாம கேட்டோம். அதில் கொஞ்சம் கருத்து இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணாவுடைய பேச்சு மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்களை தழுவுவதோ நித்திரை மறவாமல் இடுவீர் முத்திரை. ஒரு அழகான கவிதை சொல்லுதம் பாருங்க. உன்னை பார்த்து வர காற்றில் அனுப்பிய முத்தம் பட்டாம்பூச்சியானது. நீ குளித்து வைத்திருந்த தண்ணீருக்கு குனிந்து கொடுத்த முத்தம் தாமரை பூவானது. கூந்தல் உலர்த்திய தென்றலை தழுவி கொடுத்த முத்தம் பனித்துளியானது. நீ நின்ற இடத்தை வணங்கி கொடுத்த முத்தம் துளசி செடியானது. உன்னை தொட்டு பார்க்க அனுப்பிய முத்தம் மட்டும் இன்னும் அலைஞ்சு கொண்டே இருக்குது. ரசிங்க சார், அதோட நிறுத்திடுங்க. அந்த முத்தம் எங்க இருக்குன்னு போய் கேட்ச் பிடிக்க அலையாதீங்க. முத்தம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த முத்தம் நம்மளுக்கு வந்துடாதான்னு உடனே இப்படி தேடி அலையக்கூடாது. ஆமா, இந்த மாதிரி நிறைய பாதி கவிதை அப்படித்தான் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கான். கடைக்கு போனேன், கத்திரிக்காய் வாங்கினேன், குழம்பு வைத்தேன், நன்றாக தின்றேன். இவ்வளவுதான் கவிதை. இதுல என்ன சொல்ல வரான்னு எனக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. இது எதுக்கு? நடப்புல உள்ள எழுத்தாளர்கள் யாரையாவது படிச்சிருக்கீங்களா? எதுக்கு படிச்சிருக்கீங்க? நான் நிறைய பேரை குறிச்சிட்டு வந்திருக்கேன். நேரத்தின் அருமகதி தான் அவங்க சொன்னதை சொல்லாமல் இருக்கேன். தர்மன் ஐயா புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? செல்வராஜ் ஐயா புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? ஜோடி குரூஸ் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? தமிழ்செல்வன் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? வண்ணதாசன் ஐயா புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? வண்ணநிலவன் ஐயா புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? கலாபிரி ஐயா புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? மேலாண்மை பொன்னுச்சாமி ஐயா புத்தகத்தை எல்லாமே படித்து இன்புறுவதற்காக வாங்கி படிங்க. படிக்கும் போது கீழே வைக்க முடியாது. உடனே அதில் உள்ள ஒவ்வொரு வரியை எடுத்து ஆராயாதீங்க. நமக்கு திருக்குறள் மட்டும் போதும். வாழ்க்கையில எப்படி நடக்கணும் திருக்குறளை மட்டும். இப்ப பாருங்க, இந்த கூட்டத்திலே எல்லாரும் திருக்குறளை தான் மேற்கோள் காட்டினாங்க. அந்த அம்மா கம்பராமாயண கதையை சொல்லிச்சு, அதுவும் வரியெல்லாம் சொல்லல, மறந்து போயிருக்கும், சம்பவத்தை மட்டும் சொல்லிச்சு. என்ன ஆக திருக்குறள் இருக்கியா நம்மளுக்கு அறநூலுக்கு, அதோட வச்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் கடந்து ஆக இதில் உண்மை இருக்கா இதில் உண்மை இருக்கான்னு யோசிக்காதீங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. இந்த கவிதையை நான் வாசிப்பேன். இது யார் எழுதின கவிதைன்னு அந்த அம்மா சொல்லிட்டுன்னா படித்தவங்க தானே உள்வாங்கிறாங்க. நீங்கள் எனக்கு இந்த இதில் பேசுறதுக்கு தரக்கூடிய 10,000 அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். போகும்போது மொத்தமே 10,000 தான். இல்லை அவள்கிட்ட ஒத்தையில கொடுத்துட்டு பெயரை தான்.
விண் அதிர்ந்து மண் குளிர்ந்த காலை, விண் அதிர்ந்து மண் குளிர்ந்த காலை கதிரவனோடு கண் விழித்தேன். வெண்மேகம் விளக்கி கொஞ்சம் பொன் கதிர்கள் புறப்பட்டன பூமிக்கு. நகரவா வேண்டாமா, நகரவா வேண்டாமாவன முடிவெடுக்க முடியாமல் சிறு அசை ஒன்றை தந்துவிட்டு சிலையாகி போனது ஒரு நத்தை. மன்னவனை கண்ட மங்கை என மலரத் தொடங்கியது பூக்கள். மனம் உணர்ந்த வண்ணத்து பூச்சி ஒன்று அமர்வதற்கு அலைவாய்ந்து கொண்டிருந்தது. சிறு இலை தாங்கிய நீர்த்துளிக்கு விழுந்தால், சிறு இலை தாங்கிய நீர்த்துளிக்கு விழுந்தால் சிதறி விடுவோம் எனும் அச்சத்தால் அழுகை வந்தது. கதை பேசிக் கொண்டிருந்த அணில்கள் 2 எதையோ கண்டு பதைபதைத்து ஓடின. எதுவரை சுதந்திரம் என்று அறியாத சிறு கன்றொன்று துள்ளி குதித்து தலைதெறித்து ஓடியது. குட்டையொன்றில் குறுகுருவென நீர் உதறி குளித்துக் கொண்டிருந்தது சிட்டுக்குருவி ஒன்று. மணிக்கணக்காக காண்பதெல்லாம் பேரழகு என, மணிக்கணக்காக காண்பதெல்லாம் பேரழகு என கணக்கு போட்டு எழுதிய மனதின் வரிகளை கண்முன் வந்து நின்ற கயல்விழியால், கண்முன் வந்து நின்ற கயல்விழியால் என்னை காண்பதொன்றே பேரழகு என நொடி பொழுதில் மாற்றிவிட்டு புன்னகைத்து சென்றாள். நல்லா இருக்கா? யாருன்னு போகும்போது சொல்லணும். எந்த பொதுவாக நூல்கள் படிப்பது என்பது ஒரு மொழியின் மீதான அனைத்து விதமான நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நூல் வாசிப்பு என்கிறது. போகாத இடங்களை கண்முன் கொண்டு வருகிறது. கற்பனை உலகில் அழகியல் கூறுகளை அற்புதமாக விவரிக்கிறது. மொழியின் அத்தனை பரிமாணங்களையும் கொண்டு வந்து ரசிக்க செய்கிறது. வரலாற்று நிகழ்வுகளை மீள் வாசிப்புகளுக்காக புனைவுகளாகவும் தகவல்களாகவும் தருகின்றன. அறிந்து கொள்ள வேண்டிய சமூகம் பொருளாதார கட்டுரைகளும் வருகின்றன. எல்லாமே படிங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. படித்ததெல்லாம் நான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவேன்னு ஒருபோதும் சபதம் எடுக்காதீங்க தயவு செய்து. அதனால் நிறைய, அதாவது நாங்கள்லாம், நான் உண்மையில் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சரி, என்னுடைய 7வது வகுப்பில் நான் வாசிப்பை தொடங்கின நடுவர் அவர்களே. என்னுடைய 7வது வகுப்பில் இந்த வாசிப்பில் உள்ள இன்பம் என் மனசுக்குள்ள அந்த வயசுலேயே புகுந்ததுனால தான் நான் இன்னைக்கு 9 நூல்களின் ஆசிரியராக இருக்கிறேன். உணர்ந்து 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 இந்த வாசிப்பின் அழகிகளை உணர்ந்து உணர்ந்து அந்த நிலைமையில் இன்னைக்கு நான் இருக்கிறேன். இன்னும் நான் தியாக பூமியில் ஒரு பேரா படிக்கிறதுக்கு கொண்டு வந்தேன், படிக்கலை. நம்முடைய சுரதா அவர்களுடைய கவிதை, மேலாடை கவிதை படிக்க கொண்டு வந்தேன், படிக்கலை. என்ன, நம்முடைய கல்யாண்ஜி ஐயா கவிதை எப்போதுமே ரொம்ப இயல்பா நெஞ்சை தொடும், படிச்சுக்கலாம். என்ன கொண்டு வந்தீங்க, ஆனால் படிக்கலை. என்ன, நம்முடைய இது எதுக்கு மதுரை காஞ்சிலே இருக்கு அற்புதமான. அப்பமே என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆமா, திணைவினை சாரல் கிளிகடி பூசல் மணிப்பூ அவரை குரு தளிர் மேயும் ஆமா கடியும் காணவர் பூசல் சேனோ நகழ்ந்த மடிவாய் பயம்பின் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு மதுரை காஞ்சில. எதுக்கு இது? இதில் பாரு என்ன விவரிக்குன்னு சொன்னா, திணைப்புணத்தில் திணையை தின்ன வரும் கிளி முதலிய பறவைகளை ஓட்டும் ஒரு ஓசை ஒருபுறம், மணி போன்ற நிறமுடைய அவரை எனது தளிரை மேய வரும் காட்டு பசுவை விரட்டும் காணவரின் ஆரவாரம் மறுபுறம், மலையின் மேல் பகுதியில் பன்றியை பிடிக்க தோண்டி அதை இலை குலைகளால் மூடி வைத்திருந்து குழியில் வீழ்ந்த பன்றியை கொன்றதனால் ஏற்பட்ட ஆரவாரம் இன்னொரு புறம். இப்படி அந்த சூழலை விவரிக்கி பழந்தமிழ் பாடல்களையும் அந்த காலத்துக்கு கொண்டு போகும். பழைய காலத்துல அவ்வளவுதான். கோழி வரும், காகம் வரும். நெல் புணத்துல நெல்லை திங்க வரும்போது தமிழ் பெண் என்ன செய்வாளாம்? காதில் உள்ள குலைய கணிந்து எரிவாளாம். அப்படி இன்னைக்கு கம்மலை எரிஞ்சோம்னா என்ன நடக்கும்? நடுவர் அவர்களே, நீங்க மைக்க தட்டி எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரே ஒரு கவிதைக்கு அனுமதி, வணக்கம், சிறப்பு அனுமதி தரும்படி அன்போடு வேண்டுகிறேன். 110 விதி. ஐயன் வள்ளுவன் அறத்திலையும் பொருளிலையும் தான் பின்பற்றக்கூடிய விஷயத்தை வச்சான்.
இன்பத்து பாலில் ரசிக்கக்கூடிய விஷயத்தை தான் வச்சிருக்கான். அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 25 அதிகாரம் அத்தனையும் நாம வாழ்க்கையில ரசித்து கடந்து செல்லக்கூடிய. காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலை கண்ணோவாம் என்று அப்படின்னு 1114வது குறள் சொல்லுது. என் காதலியை குவளை மலர்கள் காண முடிந்தால் இவள் கண்களுக்கு நாம் ஒப்பாக முடியவில்லையே என தலை குனிந்து நிலம் நோக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன், சொல்ல வேண்டாம். இதுக்கு வெளிப்படையாவே சொல்லிடுறேன். இந்த குறளுக்கு நான் எழுதிய ஒரு புது கவிதையினை வாசித்து நிறைவு செய்து விடலாம் என நினைக்கிறேன். ஆமா, மாலை பொழுதொன்றில் நான் குறளை உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, காதலியின் குவளை மலர்கள் காதலியின் கண்களை குவளை மலர்கள் காண முடிந்தா இந்த கண்களுக்கு ஒப்பாக நாம இருக்க முடியலையேன்னு தலை குனியும். இது குறள் சொல்லக்கூடியது. மாலை பொழுதொன்றில் சோலைவனம் நோக்கி வீதியில் இறங்கினாள் அவள். மேகம் கண்ட மேலை சூரியனோ அகம் கொண்ட மகிழ்வோடு தன் முகம் காண மாட்டாவாளென மேகத்தை துணை கலைத்து தேகத்தை வண்ணமாக்கி கொண்டான், வெக்கப்பட்டு கொண்டான். மாலை நேரம் இருந்துச்சு. அவள் நடந்தாள். வீதிகள் தங்களை வெளிச்சத்திலும் விளக்கேற்றி புதுப்பித்துக் கொண்டது. அவள் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தாள். சாலையோர மரங்களில் துயில் கொள்ள திரும்பி இருந்த குயில்களின் கூட்டம் பொறாமையால் படபடத்தது. வானத்தில் வலம் வர வேண்டிய வெண்ணிலவு வருவதற்கு பயந்து போகட்டும் பெண்ணிலவு என ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்தது. சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த ஓடை நீர் அவளது கலகலத்த வளையொலியின் ஒளி கேட்டதும் சத்தமின்றி நடக்கத் தொடங்கியது. வழியோர குளக்கரையில் பூத்திருந்த குவளை மலர்கள் தான் கிளைமேக்ஸ். வழியோர குளக்கரையில் பூத்திருந்த குவளை மலர்கள் அவள் விழி அழகை கண்டவுடன் என்ன ஒரு அழகு, ஏன் இங்கு நம்பிறப்பு என ஏங்கின, நிலை குலைந்து தலை கவிழ்ந்தன. இன்னும் நந்தவன பூக்களை எல்லாம் நாணத்தில் ஆழ்த்திடவே நடந்து கொண்டே இருக்கிறாள் அவள் என் உயிர் சுமக்கும் காதலி என்று கூறி ஐயா அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அது என்னுடைய குடும்பத்திலேயே நிகழ்ந்திருக்குங்கிற ஒரு சின்ன தகவலை சொல்லிட்டு, அதாவது தமிழில் குழந்தைகளுக்கு பெயரிடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இயக்கமாக தான் கொண்டு செல்ல வேண்டியிருக்கு. என் பெரிய பையன் பேங்கில் மேனேஜராக இருக்கான். அவனுக்கு பொண்ணு பார்த்தோம், பக்கத்து ஊரில் தான். இந்த பொண்ணு ஒரு எம்எல்ஏவுடைய மகா புள்ள பேத்தி. என் மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் உண்டு, என்ன ஆனாலும் சரி நம்ம பேர குழந்தைகளுக்கு நல்ல தமிழில் தான் பேர் விடணும் அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஒரு யோசனை, பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பேசும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோரிக்கையை வச்சோன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்க, அதாவது கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ அந்த கல்யாணத்தில் சரி வேறு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அது கேட்குறது முறை தானே. நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் என் பையனுக்கு, ஆனால் என் பையனுக்கும் உங்கள் மகளுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நான் தான் பெயரிடுவேன். இந்த ஒரே ஒரு நிபந்தனை தான். அந்த நிபந்தனையோட திருமணம் முடித்தேன். இன்னைக்கு அவனுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு செங்கதிர் இனியன் என பெயரிட்டிருக்கிறேன், பெண் குழந்தைக்கு மகிழ் வெண்பா என பெயரிட்டிருக்கேன். இந்த மாதிரி வழிமுறையை கடைபிடிச்சாவது குழந்தைகளுக்கு நல்ல தமிழில் பெயர் வையுங்கள் என்பதை வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு, இந்த பெரம்பலூர் ஊரில் இன்னைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொன்னேன் அப்படின்னு சொன்னால், வெளி மாவட்டத்தில் நான் அதிகம் பேசினதில்லை. சார் எல்லா இடத்துக்கும் போயிருப்பாங்க. நான் அங்கனோடி தான் தென்காசி கன்னியாகுமரி அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ திருச்சியும் தாண்டி, அதுவும் நான் நடமாடி அரியலூருக்கு பக்கத்தில் பெரம்பலூர் அரங்கத்தில் என்னை கொண்டாந்து நிறுத்தியதற்காக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் பாப்பாக்குடி ராசெல்வமணி, நன்றி, வணக்கம். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நல்ல பேரம் பேத்திக்கு வச்சுருக்கேன், அதுக்கே முதல்ல பாராட்டணும், வாழ்த்துக்கள். ஏன்னா நாம் தான் முதல்ல மற்றவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கணும். திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் தனவேல் தான் முதல்ல ஐகிரோண்டுன்னு இருந்த பேரை மேட்டுத்திடல்னு மாற்றினார். நெல்லை நகரம்னு பேர் வச்சார். தினசரி சந்தைன்னு பேர் வச்சார் மார்க்கெட்டுக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தமிழ் பெயர் வச்சு இன்றைக்கு அந்த தமிழ் பெயர் நெல்லை நகரம்னு இருக்குது. மேட்டுத்திடல்னு பஸ் ஓடுது. இன்றைக்கு அப்படி தமிழை ஆட்சியர்லேருந்து எல்லாரும் நடக்கணும். நம்ம பிஏஜி சொர்ணராஜ் சார் இந்த அளவுக்கு தமிழில் ஈடுபாடுனா அவங்க தாய்மாமா தான் கலாப்பிரியா.
கலாப்பிரியா தான் அவங்க தாய்மாமா. இப்படிப்பட்ட எழுத்தாளர் குடும்பம். அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நம்ம ஐயா சாகித்ய அகாடமி விருது பெற்ற தீகேசி வண்ணதாசன், இவங்க பக்கத்து வீடு. இப்படி தமிழோடு வாழ்வதனால்தான் இப்படிப்பட்ட உணர்வுகள். இதெல்லாம் நம்ம நினைக்கணும்னா அற்புதமான நிகழ்வு. உண்மையிலே பெரம்பலூர் மறக்க முடியாத உணர்வு. அற்புதமாக பேசியிருக்காரு. இதற்கு மறுமொழி கொடுப்பதற்காக பெரும்புலவர் இளங்கோ அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். நம்ம சொன்ன நேரமும் வந்து கொண்டிருக்கிறது. ஆதொளிரும் குண்டலமும் கைக்கு விளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் செந்தாளினையும் பொன்முடி சூளாமணியும் புலியச் சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழே தாயே உனக்கே தலைவணக்கம். அற்புதமான ஒரு பெரம்பலூர் புத்தக கண்காட்சியில் நடைபெறுகின்ற பட்டிமன்றத்தின் நடுவர் பெருமானவர்களே, 2 அணியை சார்ந்த வழக்கறிஞ பெருமக்களே, மாவட்ட ஆட்சியரினுடைய நேர்முக உதவியாளர் அவர்களே, இதற்கு முன்பு அருமையாக தமிழ் பற்றி விளக்கமாக பேசிய அறிவுநிதி ஐயா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மொத்தமாய் அன்பு வணக்கம். மாவட்ட நிர்வாகமே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. மாவட்ட வருவாய் அலுவலர். புத்தகம் என்பது நூல்கிறது தொட்டு பார்த்தால் அது காகிதம், அதை படித்து பார்த்தால் புரட்டி பார்த்தால் அது வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஆயுதம். சுவாசிப்பதை போல் வாசிப்பதை விளக்கமாக்கி கொண்டால் புத்தகம் போதி மரமாய் உங்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுத்தரும். சாதாரணமான ஆத்மாவை மகாத்மாவாக மாற்றியது எது? ஒரு சிரவணன் கதையும் ஒரு ஹரிச்சந்திரனுடைய கதையும் அந்த வரலாறை படித்த பிறகுதான் அவர் மகாத்மாவா மாறினார். பின்பற்றி ஒழுகுனதுனால தான் மாறினார். இப்ப நான் படிச்சுட்டு போனா நடந்திருக்காது. நடுவர் அவர்களே, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். ஒரு வாழ்க்கையில பொருள் இல்லாமல் வாழ்ந்த மனிதன் இல்லைங்க. ஒரு காலத்துல காட்டுமராண்டியாக வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு பக்குவப்பட்ட மனிதனாக அவனை மாற்றியது எதுன்னா புத்தகங்கள் தான். அதை பின்பற்றி ஒழுகியதால் தான். இப்ப நான் ஒரு எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். மருத்துவ படிப்பு படிக்கக்கூடியவன், பொறியியல் வல்லுநர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள், இவர்கள் எல்லாம் படித்ததை பின்பற்றாமல் விட்டுவிட்டால் இந்த நாடு என்ன ஆகும்? மக்கள் என்ன ஆவார்கள்? பின்பற்றி ஒழுங்கினாதான் மருத்துவா. 1000 வேற கொண்டவன் தான் அற வைத்திய. அப்போ இது வாழ்வது மட்டுமில்லைங்க. அது காதலானாலும் சரி, காவியமானாலும் சரி, இதிகாசமானாலும் சரி, புராணமானாலும் சரி, இன்றைக்கு வருகின்ற கவிதைகளானாலும் கதைகளானாலும் புதினங்களானாலும் தமிழ் மொழியை பொறுத்தவரை அத்தனையும் அறம்தான் சொல்லுகிறது. அத்தனையும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தான். அவர் கேட்டாரு, அதை படித்தீர்களா, இதை படித்தீர்களா? அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவு ஆதர் பேரையும் சொன்னாரு. அத்தனையிலும் ஆழமான செய்திகள் இருக்கிறது. நுனிப்பல் மேய்ந்தால் உங்களுக்கு அது தெரியாது. நான் சொல்லிட்டு வாங்க, புது கவிதை ஒருத்தன் எழுதுறாங்க, ஒரு ஆன்மீக கவிதை. நான் வரிசையில் நின்றேன் சாமி தரிசனம் செய்வதற்காக. எனக்கு பின்னால் 5வது நின்ற ஒரு மனிதர், முதியவர், பசியால் மயங்கி விழுந்தார். என் முன்னால் இருந்தவர் அர்ச்சனைக்கு வைத்திருந்த தேங்காயை உடைத்து அவர் வாயில் தண்ணீரை ஊற்றினார். விட்டுட்டான், கொஞ்சம் புள்ளியா விட்டுட்டு எழுதுனா, கருவறையில் இருந்த சாமி யாருக்கும் தெரியாமல் வாயை துடைத்து கொண்டது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இன்னொருத்தன் கவிதை எழுதுனா, ஏ நெருப்பே உனக்குள் ஈரமில்லை, கொஞ்சம் கருணை கூடவே இல்லையா? 94 மொட்டுக்களை கருக்கி விட்டாயே. அடுத்த வரி போட்டா, அதுவும் நடந்த இடம் குடந்தையா? ஆண்டவா நீ இதற்கு உடந்தையா? குடந்தையா உடந்தையா? இப்படி இதெல்லாம் எதற்கு? மகிழ்வதற்கு அல்ல. இதை போன்றது ஒன்று நடக்காமல் இருக்க வேண்டும். என்னங்க நகைச்சுவையா ஒருத்தன் கவிதை எழுதினாங்க. நகைச்சுவை கவிதை தான். இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின்பு அஸ்தி, இதில் போடுகிறான் குஸ்தி, யார் ஒஸ்தி?
இப்போ நகைச்சுவை தான், அதுல கூட ஒரு மானிட தத்துவத்தை வாழும் முறைமையினை சொல்கிறான் அல்லவா. சார், ஆட்டக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன டிஃபரன்ஸ்? அவ போட்டு ஆடுனா ஆட்டக்காரி, ஒரு பாட்டுக்கு ஆடுனா ஒரு பாட்டுக்கு ஆடினா வீட்டுக்காரி, அவ அவ பாட்டுக்கு பாட்டுக்கு ஆடினா ஆட்டக்காரி. அதாவது ஐயா ஒரு நம்ம வித்தியாசமா சொல்லணுமா ஐயா ஒரு இதை சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த குழந்தை பெண் குழந்தை சிசு கொலை. இந்த ஒரு காலத்துல இந்த நாட்டில் பெண்ணாக பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பெண்கள் கொலை செய்யப்பட்டது. இன்னைக்கு மாற்றி இருக்குதா? பாரதிதாசன் சொல்லுவாரு, ஆண் குழந்தை தாலாட்டு பெண் குழந்தை தாலாட்டு மாற்றி வச்சாரு. ஒரு பெண் ஒரு தாய் குழந்தைய தாலாட்டுறா, அப்பதான் பிறந்திருக்கு. எப்படி பாடுறா தாலாட்டுற தெரியுமா? அடுத்த பிறவியிலாவது ஆணாக பிறந்து நீ அரசாள வேண்டுமடி என்று பாராட்டுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண்மணியை, இந்த நாட்டினுடைய கண்மணியை நெல்மணி போட்டு கொல்ல போகிறாள். பிறந்த உடனே அடுத்த பிறவியை பற்றி சிந்திக்கிறாள் என்றால் என்ன பொருள்? நீங்க சொன்னீங்க ஒரு இது அக இலக்கியங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அக இலக்கியங்களில் பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காத, அது வந்து படித்து இன்புறுவதற்காம்னு ஒரு தலைவன் தலைவியை கூட்டிட்டு உடன்போக்கு போகிறாங்க. இப்போ எதிரே ஒரு தலைவனும் அதே மாதிரி போகிறான். இப்போ அந்த தலைவனையும் தலைவியையும் தேடி வருகிறாள் செவிலி. இவரிடம் அடையாளம் சொல்லி கேட்கிறாள். இப்போ அந்த தலைவன் சொல்றான், திரும்பி பார்த்து மனைவியை பார்த்து, இந்த தாய் சொன்ன அடையாளத்துடன் கூடிய ஒரு பெண்ணை பார்த்தாயா என்று. ஆம், இந்த தாய் சொன்ன சிற்றிடையாளை சிறிது நேரத்திற்கு முன் நான் பார்த்தேன் என்றான். அந்த ஆண்மகன் சொன்னான், ஆம், இந்த அன்னை சொன்ன அடல் ஏறு ஒருவனை நான் பார்த்தேன் என்று. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவள் பார்த்த இவளை அவள் பார்க்கவில்லை, இந்த ஆண்மகன் பார்த்ததை அவள் பார்க்கவில்லை. ஆணை பார்த்திருக்கிறாங்க, பெண் பெண்ணை தான் பார்த்திருக்கிறான். நன்னினீர் சென்மீன் நமரவர் ஆபவேல் எண்ணிய எண்ணம் எளிதரோ எண்ணிய வெஞ்சுடர் அண்ணானை யான் கண்டேன் கண்டாலாம் தன் சுடர் அண்ணாலைத்தான். திருக்குறள்ல இன்பத்து பால் புறா அனுபவிப்பதற்கு தானா. ஏன்? உப்பு அமைந்தற்றால் புலவி, அது நீளவும் கூடாது குறையவும் கூடாது, வாழ்கின்ற முறை, அந்த வாழும் முறையை பின்பற்றி வாழ்வதனால தான் இன்றைய உலகில் பண்பாடு சிதையாமல் இருக்கிறது. தண்ணி கொடித்தான், தண்ணீர் அடிக்கக்கூடியவன், மது அருந்தக்கூடியவன் ஒண்ணுமே திருத்த முடியாதுங்கிறத வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அருமையா சொல்லுவாரு, கழித்தானை காரணம் காட்டல் கீழ் நீரில் குளித்தானை தீ துரியற்று. என்ன பொருள் தெரியுமா? ஒருவனை திருத்தலாம்னு நினைக்கிறேன்னா அது எப்படி, நான் கீழே இருக்கக்கூடியவனை தீப்பந்தத்தில் கொண்டு போய் ஆள் நீரில் இருப்பவனை எப்படி தேட முடியாதோ அதை மாதிரி குடிக்க முடியாது. ஒரு கதையில் ஒரு சின்ன கதை எழுதுறாங்க. ஒரு பையன் பாரில் வேலை பார்க்குறான், மது பாரில். அங்கே வருகின்ற ஒரு குடியார அந்த பையனை பார்த்து சொன்னா, டேய் தம்பி, நாளையிலேருந்து நீங்கள் வராத, வந்தா என்ன மாதிரி பெரிய குடியாரனா நீ மாறிடுவேன்னா. பையன் சொன்னா, நாளையிலேருந்து நீயும் வராத, நீ வந்தா என்ன நீயும் என்ன செய்வ, இறந்து போய் என்ன மாதிரி அனாதையா ஓம் பையனும் இந்த பாரில் வேலைக்கு வந்துடுவான்னா. திருத்த முடியாது. அப்படின்னா என்னது? மனிதன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பாரு சொல்லுவாரு, திருவள்ளுவர் தான் சொல்லுவாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றறி போற்றி உனேன். இன்னைக்கு பாருங்க, தெருவில் பூரா காலையில் 5 மணிக்கு எல்லாரும் கையை வீசிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? சாப்பாட்டு முறையை பின்பற்றினால் இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு இப்போ வந்திருக்கு. பெரிய பெரிய ஹோட்டலில் கூட பழைய சோறு கொடுக்கக்கூடிய, சாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. சிறுதானியத்தினுடைய முக்கியத்துவம் வந்திருக்கு. ஒரு பாடல், அருமையான பாடல் சொல்லுவான், ஓரடி நடவேல் ஈரடி இருக்கேல் இருந்து உன்னேல் படுத்து கிடவேல். இதான் வாழும் முறை. ஓரடி நடவேல்னா நாம நடக்கும்போது நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருவது எதுன்னா நிழல். அது எப்போ வரும்? காலையில் பெருசாக இருக்கும், மாலையிலையும் பெருசாக இருக்கும். ஆனால் நண்பகல் 1 மணி நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு அடி தான் வரும். ஸோ என்னது, நீ மத்தியானம் நண்பகல் வேலையில் நடக்காதே. ஈரடி இருக்கேல்னா ஈர துணியோடு நீ உட்காராத. உட்கார்ந்தால் சூடு அதிகமாக ஏறும், என்ன செய்யும்? உனக்கு நோய் வரும். இருந்து உண்ணேல், அதான் வள்ளுவர் சொன்னது. இருந்து உண்ணேல்னா உன்னுடைய வயிற்றிலே ஆகாரம் இருக்கும் பொழுது நீ சாப்பிடாதே. சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி சிக்கல்கள் உருவாகிரும். அதனால கடைசியில் சொல்வாரு, படுத்து கிடவேல். படுத்து கிடவேல்னா என்ன அர்த்தம்னா, தூக்கம் வராம படுக்காத. அப்படி படுத்து கிடந்தா உன்னுடைய உள்ளத்தில் தேவையில்லாத சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் நிறைய வரும். அதுதான் வாழ்க்கைக்கு ஆபத்து.
பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். இருப்பதனால்தான் இன்றைக்கு உலகம் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இளந்திரையன் சொல்லுவான், பட்டுண்டு உலகம், பண்புடையார் பட்டுண்டு உலகம் சொல்லிட்டு சொல்லுவான். இந்த உலகம் இன்றளவுக்கும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் பண்பாளர்கள் இருந்து கொண்டிருப்பது. அதன் பிறகு பார்த்தோன்னா ஐயா ஒரு பெரிய இதை சொன்னாங்க. இன்றைக்கு தமிழ் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் தமிழ் எதற்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது? முதல் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டிலே சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, 3ஆம் ஏற்றிலே அற இலக்கியங்கள், 4ஆம் நூற்றாண்டிலும் அற இலக்கியங்கள், 5ஆம் நூற்றாண்டிலே பெருங்கதைகள், 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 தேவாரம் திருவாசகம், 9ஆம் நூற்றாண்டில் 4000 திவ்ய பிரபந்தம், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் கந்தபுராணம் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல், 17ஆம் நூற்றாண்டில் சீரா புராணம் தேம்பாவணி, தாயுமானவர் பாடல்கள், வள்ளலார் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில் எண்ணற்ற பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை பாடல்கள், அதுக்கப்புறம் நிறைய ஆய்வுகள் இத்தனையும் தோன்றி காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவை புற்றீசல்களைப் போல மறையவில்லை. அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பின்பற்றி மனிதன் வாழ்கிறான். அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மையும் வாழ வைக்கிறது. இப்படி 20 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஓர் மொழி அறத்தை போதித்து, அறத்தின்படி, நீதியின்படி, பண்பாட்டின்படி இந்த மானிட இனத்தை ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் என்ன செய்கிறது? பாதை சமைத்துக் கொண்டிருக்கிறது. நமது இலக்கியங்கள் அத்தனையுமே என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்மை பின்பற்றி நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, காற்றும் மழையும் கடிகி வரும் புயலடியும் மாற்றமின்றி என்னாலும் மழை பொழியும் ஏற்ற பெருவரையும் எழுந்தாடும் கடல் அலையும் ஆற்றலுடன் நிற்கும் வரை இந்த ஊர் மக்களும் நிர்வாகத்தை இருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களும் பல்லாயிரத்தாண்டு, பல கோடி, 100,000 ஆண்டுகள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 10 நிமிஷத்தில் தீர்ப்பு சொன்ன மாதிரி கரெக்டாக 10:30க்கு முடிச்சிருவேன். இன்னும் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்குது. ரொம்ப அற்புதமான முறையில் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றமும் பப்பாசியும் இணைந்து பெரம்பலூர் புத்தக திருவிழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற பெருமைக்குரிய இந்த புத்தக திருவிழாவிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, நேர்முக உதவியாளர் அவர்களே, கவிஞர் அறிவுமதி அவர்களே, நம்முடைய ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, பண்பாட்டு மையத்தைச் சேர்ந்த தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறி, ரொம்ப அற்புதமான தலைப்பில் 4 அறிஞர் பெருமக்கள் பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். இதிலிருந்து நமக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? 4 பேர் பேசியிருக்காங்கன்னு. ஆனால் என்ன பேசியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு வாத்தியார் சொன்னார் பையன்ட்ட, 1 கிலோ மல்லிகைப்பூ, 1 கிலோ இரும்பு, இதில் எது வெயிட் அதிகம்னார். பையன் சொன்னான், இரும்பு தான் வெயிட் அதிகம்னா. சார் சொன்னார், இரும்பும் 1 கிலோ, மல்லிகைப்பூம் 1 கிலோ, ரெண்டும் சமந்தானே. பையன் சொன்னான், சார் நீங்கள் கீழே போய் நில்லுங்க, நான் மொட்டை மாடியிலேருந்து போடுதேன், உமக்கே எது வெயிட்டுன்னு தெரியும்னா. வாத்தியார் கீழே போய் இருந்தார், மேலேருந்து போட்டான், மல்லிகைப்பூ போட்டான், நல்லா இருந்துச்சு. போடலன்னார், போட்டான், மண்டை பிளந்து ஆஸ்பத்திரியில் ஒண்டி சேர்த்துருக்காங்க. இப்போ மல்லிகைப்பூவில் இல்லாத அழுத்தம் இரும்பில் இருக்குது. அதை மாதிரி இவங்க 2 பேரும் பேசுனதுலேருந்து எதில் அழுத்தம் இருக்குதுன்னு பார்க்கணும். படித்து மகிழவா, படித்து நடக்கவா. ஏன்னா நிறைய இலக்கியங்கள்லாம் நாம் படித்தபடி வாழ முடியாது. சீவக சிந்தாமணியில் 8 பொம்பளையில் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அதை படித்து நம்ம 8 பேரை கல்யாணம் முடிச்சோன்னா உள்ள ஜெயிலில் தான் இருக்கணும், வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம் இல்லை. பழைய இலக்கியத்தில் வீடு வீடாக சோறை போட்டான். இப்போ அப்படி வீடு வீடாக சோறு போட்டோன்னா இவன் கடைசியில் பிச்சை எடுத்துகிட்டு அலையணும். அப்போ வாழ்க்கையில் நம்ம எதை செய்யலாம், எதை செய்ய முடியாதுன்னு இருக்குது. நிறைய இலக்கியங்கள் கற்பனை இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை படிக்கும்போது மகிழலாம், சந்தோஷப்படலாம், அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ வாழ்க்கையில் நிறைய இலக்கியங்கள் நமக்கு படைக்கப்பட்டிருக்குதுன்னா அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பான்,
அவன் கனடாவை கண்டதை நம்மகிட்ட சொல்லியிருப்பான், காசிக்கு போனதை சொல்லியிருப்பான், சிங்கப்பூர் போனதை சொல்லியிருப்பான்னா சிங்கப்பூர் போனதை பார்த்துட்டு நான் சிங்கப்பூர் தான் போவோம்னா அது நடக்காது. அப்போ சிங்கப்பூரை படித்து மகிழணும், கனடா போனதை பார்த்து மகிழணும், படித்து மகிழணும். ஒருத்தன் காதலிக்கிறான், சந்தோஷமாக அவன் வாழ்க்கை இருந்துச்சு, அந்த காதல் அனுபவத்தெல்லாம் எழுதியிருக்கான்னா அதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். அப்போ மகிழ்ச்சி அடைவதற்காகத்தான் இலக்கியம். சிலேடை பாடல் இருக்குது, தனிப்பாடல் திரட்டு இருக்குது, இதெல்லாம் என்ன மகிழ்ச்சி தான். ஆடி குடத்தடையும் ஆடும்போதேயரையும் மூடி திரைக்கின் முகங்காட்டும் பின்னாக்கும் உண்டாங்க. பிளந்த நாக்கு உண்டு, பாம்பும் எள்ளியும் ஒன்று போல சொல்தான். ஆடி குடத்தடையும் ஆடும்போதேயரையும் மூடி திரைக்கின் முகங்காட்டும். மூடியை திறந்தா எண்ணெயில் நம்ம முகத்தை காமிக்கும், பாம்பு இருக்க கூடையை திரட்டினோன்னா முகத்தை காமிக்கும். மூடி திரைக்கின் முகங்காட்டும் பின்னாக்கும் உண்டான். எள்ளு ஆட்டும் போது பின்னாக்கு வரும், பாம்புக்கு பிளந்த நாக்கு. நல்ல பாம்புக்கு மட்டும்தான் நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்கான். ஏன் தெரியுமா? ஒரு உண்மையை சொல்தான், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நல்ல பாம்புக்கு ஏன் நல்ல பாம்புன்னு பேர்னா, நல்ல பாம்பு ஒரு இடத்துல படம் எடுத்து ஆடுதுன்னா உளுந்த வறுத்த வாசம் வரும். அப்போ நம்ம பார்த்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி புதர் கிடக்க இடத்துல உளுந்த வறுத்த வாசம் வருதுன்னா நல்ல பாம்பு இருக்குன்னு சொல்லி ஓரமாக போயிடணும். சரி, ஒன்று. அப்போ மூக்கு வேலை செய்தான்னு பாம்பு பார்க்கு. ரெண்டாவது, ஒரு இடத்துல நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னா சத்தம் கேட்கும், ன்னு சத்தம் கேட்கும். அப்போ சத்தம் கேட்டு காது சத்தம் கரெக்டாக கேட்டு ஓரமாக போயிடணும். அப்போ இந்த பயலுக்கு மூக்கும் வேலை செய்யலை, காதும் வேலை செய்யலை. நல்ல பாம்பு ஒரு இடத்துல படம் எடுத்து ஆடுச்சுன்னா கண்ணு பார்த்தாது ஒதுங்கணும். அப்போ இந்த பாவிக்கு கண்ணு வேலை செய்யலை, காது வேலை செய்யலை, மூக்கு வேலை செய்யலை. இவன் இருந்து எதுக்குன்னா நல்ல பாம்பு ஒரு போடு போடுது. அதனால தான் நல்ல பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர். இப்படி சில செய்திகள் நாம் படிச்சுக்கிட்டு தான். இது உண்மை இருக்கா பொய் இருக்கான்லாம் யோசிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வள்ளுவருக்கு பேரணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ வாழ்க்கையில் நாம் இலக்கியங்களை படிக்கும், அந்த இலக்கியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. உனக்கோர் விஷயம் சொல்வேன், நீயும் பெண்களும் நிகர் என்கின்றனர். நிசம், அது நிசம், நிசம் நிசமே ஆயினும் பிறர் பழிதூற்றும் பெண்கள் இப்பெண்கள். அவர் கழுத்து உன்கழுத்து ஆகுமோ சொல்வாய். அயலான் வீட்டின் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காது இருப்பதற்கே இயற்கை அன்னை இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தாள். பொம்பளைகளுக்கு குட்டையாக கழுத்து ஏன் இருக்குன்னா அடுத்த வீட்டு எட்டி பார்ப்பாங்க. அடுத்தாது அம்பூஜத்தை பார்த்தேளா இந்த கதை வந்துரும்னு சொல்லி தான் பொம்பளைகளுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்துருக்காருன்னு பாரதிதாசன் கவிதையில் எழுதியிருக்கார். மயிலுக்கு மட்டும் நல்ல பெரிய கழுத்தான், ஏன்னா அடுத்த வீட்டை எட்டி பார்க்காதான். அப்போ கவிதைகளில் நகைச்சுவையை கலந்து கொடுத்து அந்த நகைச்சுவையை படித்து மகிழ்வதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர அந்த இலக்கியங்களை படித்து நாம் நடக்க வேண்டும் என்று எந்த படைப்பாளர்களும் படைப்பது கிடையாது என்பதை கூறி வாழ்க்கையில் இலக்கியங்கள் படித்து மகிழவே அப்படி சொல்லி முடிக்க முடியாது. இந்த 2 பேர் பேசியிருக்காங்கலாம், உடனே எந்திரிச்சு கைத்தட்டி எந்திரிச்சிரு. அவங்க பேசுனதுக்கு அப்படி சொல்லியிருக்கு, இவங்க பேசுன நம்ம யோசிச்சு பார்க்கணும்லாம். படித்து நடக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கருத்து, வள்ளுவர் தான் வந்து நிற்கார் நமக்கு முன்னால். எவ்வளவு அற்புதமான கவிதைகளை எல்லாம் நம்முடைய இலக்கியம் தந்திருக்கு. வைரமுத்து கவிதை மரத்தை பற்றி சொல்லியிருக்கார் பாருங்க. உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மறந்தான் மரம்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம். மரம்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான். அப்போ வாழ்க்கையில் மறந்ததனுடைய விளைவு இன்றைக்கு எல்லாம் வெப்பம் கூடிட்டு, மழை நேரத்தில் வெயில் அடிக்க நேரத்தில் மழை பெய்யுது.
எல்லா காட்டையும் அழிச்சிட்டோம். இதனுடைய விளைவு என்ன? வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஜெயந்தா அற்புதமான பேச்சாளர் அன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான், உன்னை படைப்பதாய் நினைத்து கொண்டு தன்னை படைத்து விட்டான். எவ்வளவு அற்புதம் கவிதையில். ஒரு சின்ன கவிதை தான், ஆனால் அந்த கவிதை உள்ளத்தை தொட வேண்டும். கவிதைனா என்ன? கவி, அந்த பாடல் ஒரு விதையாக இருக்க வேண்டும், அது மனதை தைக்க வேண்டும், அதுதான் கவிதை. அப்போ அற்புதமான கவிதைகளை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி மீண்டும் பிறக்க வேண்டும், ராட்டையோடு அல்ல சாட்டையோடுன்னு இருக்கார். அப்போ வாழ்க்கையில் பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவிதையில் எல்லா செய்திகளையும் நமக்கு சிறப்பான முறையில் தந்திருக்காங்கன்னா, அந்த இலக்கியங்கள் படித்து மகிழ மட்டுமல்ல, படித்து நடப்பதற்கும் சொல்லி இருக்கிறார்கள். ஒரே ஒரு கருத்து, கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வள்ளுவரே நமக்கு எடுத்துக்காட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கார். என்ன சொல்றார்? கற்க, படி, கசடற, குற்றமற்ற முறையில் படி. படிக்கிறத தெளிவாக படி. சரி, படித்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கற்க கசடற கற்ற பின், அவர் தான் தீர்ப்பு சொல்றார். கற்ற பின் நிற்க அதற்கு தக. படித்தபடி வாழு என்று வள்ளுவர் சொல்லி இருப்பதனாலே வாழ்க்கையில் இலக்கியங்களை படிக்க வேண்டும், மகிழ வேண்டும். பின்னால் அந்த மகிழ்ந்ததனுடைய அடிப்படையிலே அதில் சொல்லப்பட்ட நல்ல அறங்களை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அந்த இலக்கியங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும். த லிட்ரேச்சர் இஸ் த மிரர் ஆஃப் த லைஃப். வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் இலக்கியங்கள். அந்த இலக்கியங்கள் பண்படுத்துவதற்காகத்தான் படைப்பாளர்கள் படைத்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிற நாம் அதை முழுமையாக உணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு இலக்கியங்கள் காட்டுகிற பாதையிலே வாழ்க்கையை அமைத்து வெற்றி பெறுவோம். பெரம்பலூர் புத்தக திருவிழா வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம்.